அவளை தூக்கி வைத்தவுடனே ஐயா கைலாசம் சாட்டு வழியா போனோம்னா எப்படி போகணும்? எப்போ கைலாசத்துக்கு சாட்டு வழியா உள்ள தெளிவாக கைப்பாடு போடுவேன். வியாபாரத்துல போய் கைலாசத்துல போய் கைலாசம் வெளியே ஒரு லாரி வரும். அதுல போய் அதெல்லாம் தப்பு. தலைய வச்சா சிறந்து பார்த்துக்கும். அதுவும் கைலாசத்துல சாப்பிட்டு அது வந்து ரொம்பளை பட்டு அண்ணன் பட்டு பார்த்தாரு. நான் ஒரு படி சொல்லுவேன். மாப்பிள்ளதான் முன்னாடி அலையாவே காமிச்சான். கேளு ஒரு அரை கட்டிங்க அதுல உங்களுக்கு தும்மட்ட ஆமா உடனே கைலாசம். கைலாசத்துக்கு பாத சாட்டு வழியா போகணும்னு சொன்னா ஆமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வியாபாரத்துக்கு போக முடியாது. நம்ம அம்பாவுக்கு வழியா போகணும். சாட்டு அது வந்து சாட்டு வருமா? இது வந்து சாட்டு கருத்து. எப்பா கைலாசம் குறுக்கு பாதை நம்ம நித்தியானந்த சுவாமி இருந்து கைலாசமா ஆதி கைலாசம். இப்ப அவரும் கைலாசம் வச்சுக்க போக வேணுமையானால் முப்புறங்கோட்டை திருபுரம் நாண்டவாங்கன வழியாகத்தான் போக வேண்டும். அந்த வழியாத்தான் போகணும். அங்க போனோம்னா நேரம் ஆகும். கால்நடையா நடந்து போகணும். நடந்துதான் போகணும். ஆளுக்கு பாட்டு பாடினா நேரம் போறது தெரியாது. ஆமா இந்த ஆளுக்கு ஒரு பாட்டு படிக்கணும். ஆமா ஆளுக்கு ஒரு பாட்டு பாடிட்டே போகணும். பாட்டு படிக்கணும்னா சொல்ல மாட்டேன். ஆளுக்கு ஒரு பாட்டு படிக்க பாப்பா. நல்லா பாடு பொங்குற மாதிரி படிக்கணும். ஏன்னா இந்த அத்தை வீட்டுல 2 மாடு இருக்கு. என்ன மாடு? அந்த கறந்த பாலை அடைச்சிட்டு காலையில பிடிச்சி அடைச்சிடுவோம். கேளுங்க. ஆமா உடத்துல அடைச்சி எங்க அத்தை மாடு தூக்கி விடுவாங்க. அப்ப போட்டே மாதிரி பாட்டு. என்ன பாட்டு? எங்க அத்தை வாங்கி பிடிச்சாகும். என்ன பாட்டு? இந்த பொண்ணு வேண்டாமாமா பெரிய பொண்ணு வேண்டாமாமா. அப்படி அப்படி அதுமாதிரி பட்சம் மாமா தனிக்கு சொல்லுவாங்க. உனக்கு அத்தை வந்து சொல்லாம சொல்லுவோம். வீடியோல இருக்கு பாரு. அப்படி பாட்டு வச்சுக்கோங்க. அத்தை தூக்கிட்ட பாலா குங்குதா? நான் டெய்லி குடிக்கிற பால் குங்குதா ஒரு பாட்டு போட்டேன். பாட்டு எப்படி போட்டேன்? தண்ணி தொட்டி தேடி வந்த கங்க குட்டிடா, தண்ணி தொட்டி தேடி வந்த கங்க குட்டிடா, அதை குடிய ஊர தண்ணி கண்ணி தண்ணி விட்டா அங்க தண்ணி என்ன சொன்ன? கண்ணி தொட்டிய தேடி வந்தா கண்ணு முட்டி நான் 2 ஒரு தவுள் வாங்கிட்டு வாங்க. பொதுவா கலந்து செஞ்சு கொடுத்தாங்க. கண்ணி கலந்து வைங்க. பாடு பொங்குற மாதிரி பாட்டு படினா தண்ணி தொட்டிய தேடி வந்தா கண்ணு முட்டி நாமுங்க. இப்ப படிச்ச பாட்டு பாட்டு பொங்கிருக்கா பொங்கல தம்பி நீ படிச்சாதான் நீ விடுவேன். ஒரு பாட்டு படிப்பா. ஆமா ஒரு பாட்டு படி பார்ப்போம். அவன் ஆளுநை சண்டை போட்டாலும் அவனால படிக்கணும். இவன் தான் பாட்டு படிக்க மாட்டாங்க. சுத்தமத்தம் இல்லாதவே. ஆமா அது வருஷம் ஒரு பாட்டு படிக்க பார்ப்போம். சரி தம்பி நீ பாட்டு படிக்கலாம். படி அம்பாலே பெருமாள் ஒன்றும் தெரியாத பாப்பா முடியடா. இந்த பாட்டெல்லாம் ஆவாது விளக்கமாத்த அடிக்க சேர்ந்தான். அதான் விளக்கமாத்த அடிச்சு வீட்டை விட்டு வெளியில அடிச்சு வச்சிருக்கான். ஆமா இதுக்கு பால் பொங்கி இருக்கா? அண்ணாச்சி ஒரு பாட்டு படிங்க பாப்போம். பால் பொங்கல் மாதிரி ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தோம்னாலும் பாட்டு படிக்கணுமோ? அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா ஒரு பாட்டு படிக்கதான் முடியணும். என்னன்னா
ஆளுக்கு பாலும் பொங்காது பச்சை தண்ணி கூட பொங்காது. தூங்க போய் எழுதிக்காது. நான் படிக்கும் பாரு ஒரு பாட்டுக்கு இல்ல இதுக்கு பால் பொங்கிருக்காங்க என்னன்னு சொல்றாங்கன்னா கைலை மலைநாதனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா காலேயம் நடந்து வாரோ சங்கரா பால் பொங்குற உடனே அட்டவாடி 8 பேரும் முப்பரங்கோட்டைக்குள்ள இருந்தேன் முப்பராதி சனமாரி சனமாரி கண்டாரி நடதுக்கை சத்தம் கேட்டுவாரு ஒரே பொங்கலா சத்தமா கேட்டீங்க வாங்கட்டியா போய் பாப்போம் ஊழாயிரத்து அம்மா ஒரு நம்பரம் ஏப்பா ஒரு சாதி எடுக்கா ஒரு கப்பலை எடுக்கா ஒரு யாத்திரை எடுக்கா ஒரு திருநீர் எடுக்கா அம்மா ஒரு பெரம் எடுக்கா ஒரு பெரம் எடுக்கா அம்மா ஒருத்தி திருநீர் எடுத்தா ஒருத்தி சூரத்தை எடுத்தா எப்ப எடுத்தா ஒருத்தி வேப்பலை எடுத்தா ஒருத்தி கப்பலை கையில யாரும் ஓடியா ஓடியா பாப்போம் 8 பேரும் வாட்டவாதல் வெளியில வந்து பார்க்கிறார்கள் ஒருத்தி ஏன் எப்பா எவ்வளோ காய்கறி வெண்டாரமா வராங்க பாரு தலையில ஒரு கண்குளம் எப்பா அம்மா இருக்கிறாங்க சீரும் சிறப்பாவுடைய நேரத்தில் இந்த வானொலி புகழ் பெற்ற அம்மா எஸ்.எம். சண்முக சுந்தரம் அருமை பெரியப்பா வில்லிசை அம்மா எஸ்.எம். சண்முக சுந்தரம் அவர்கள் அவரது அண்ணார்களுடைய மருமகன் ஜி மாரித்துறை அவர்களும் எம் முருகேஸ்வரன் அவர்களும் எம் மும்மூர்த்தி அவர்களும் எம் இசைவாணி அவர்களும் எம் தனஸ்ரீ அவர்களும் ஆடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று 8 லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அடிமகன் என்று ஆதரித்துள்ளார்கள் ஆதரித்த அன்புமாராட்சியுடைய குடும்பம் எல்லாம் அம்மாவுடைய அருளாலும் அருளாலும் அரிராமனுடைய திருமணாலையும் வாழ்க வளர்க என்று அம்மா குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரை அப்படியாக அம்மா 8 பேர்களும் ஒன்று கூடி சுவாமி வாருங்கோ 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 சுந்தரி கேளுங்கோ கேளுங்கோ
ஆமா மக்களே எங்க வேண்டாம் மழை வேண்டும் மழை வேண்டாம் பாடல்கள் படமும் வேண்டாம் வாழ வேண்டாம் மழை வேண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய நீங்கமானதை படிக்க வேண்டும் என்று வேணும் என்று கோமார கண்ணனை வரவைத்து எட்டு பேரிடத்தில் இருக்க லிங்கத்தை நீங்கள் இருக்க வேண்டும் தானமாகும் முருதையா அந்த லிங்கத்தை முருங்க வேண்டுமையான பெண்களுக்கு என்னன்னா இறங்கிடுவாங்க எப்பா பெண்களுக்கு சொல்லிட்டா இறங்கிடுவாங்க என் பெருமான் கோபாலக்கண்ணே ஒரு போதிடராகவே வடிவத்தை கொண்டு அன்னவாணி 8 பேரிடத்திலேயும் பாட்டு பாடி கொண்டு வருகிறார்கள் சுவாமியிடம் பார்க்கலையா அம்மா மாற சுவாமியிடம் பார்க்கலையோ
அன்னைக்கு தான் மழை கொண்டோம் மகனாடி கோட்டையத்தான் மகனாடி எட்டு பேரும் சொல்ல சொல்ல என் பெருமாள் நின்று கொண்டிருக்கிறதுனால ஆமா 8 பேரும் கைய மடக்குனா எப்பா மடக்குறா 8 பொட்டு போட்டுதான் 8 பொட்டு கொட்டன உடனே எப்பா என் பெருமான் கோபாலக்கண்ணனுக்கு ஆமா பழக்கு பழக்கு எப்பா பழக்கு பழக்கு இது பார்த்தால் என் பெருமாள் கோபாலக்கண்ணன் என்ன செய்கிறார் ஆண்டவன் தன்னைவாரிடத்திலே அடிபட்டவா கருக்கப்பட்டவருமே ஆமா கவனமா பேசிடக்கூடாது இதற்கு பதிலாக அடைக்கப்படைக்க சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று விண்ணையில இருந்து அம்மா எனக்கு எப்படி உச்சிக்குடி துடிக்கும் அதை போல இந்த பூலோகத்துல பிறக்கும் விளைக்கலாம் உச்சி துணிதலை கேட்கிறவர்கள் போ என்று சாரத்தை கொடுத்தார் அப்படி சாரத்தை கொடுத்ததுல இருந்துதான் பிறந்த குழந்தைகளுக்கு போல உச்சி கொடி துடித்த போது 8 பேருக்கும் என் பெருமாள் எப்படி சாபம் கொடுத்தா 8 பேருக்கு தம்மா உங்களுக்கு பிடிபோகும் நாடாச்சோ உங்களுக்கு பிடிபோகும் நாடாச்சா உங்களோட புரஞ்சி பிடிக்கும் நாளையுள்ள
பொள்ளாச்சி என்ன சொல்லு இப்ப சொல்லி சொல்லுங்களா ஏ பேருமாறுங்க என்ன நீ பத்தியா ஆள விக்கிரகம் இப்ப ஆள விக்கிரகம் அந்த ஆள விக்கிரகத்திலே இருக்கக்கூடிய 1000 இளைஞரை உரச் செய்கின்றார் அதான் மதுராடி சந்தனமாரி அம்மா அருமாரி காளி கனகதுர்க்கே 8 பேரும் சேர்ந்து பகவானுடைய நாமங்களை சொல்லி ஓம் நம சிவாயா என்று ஊதி அள்ளி மறந்து மேல இருந்தார் அன்னம் பணிக்க விடாம காலால் இடித்து என்னமா உன்னும் மந்திரமும் நீங்க அம்மா போங்க காளிமார்கள் என் பெருமாளுக்கு சோனாப்பைக்குல இருந்த திருநாள் பையை எடுத்து அதுல ஒரு முத்து திருநாள் அள்ளினார் அம்மா ஓம் நமோ நாராயணா என்று மரத்து மரம் தெரிந்தார் விட்டு எரிந்ததுதான் தோஷம் அம்மா ஏனே ஓ மரத்துல 5 இலைய தவிர அத்தனை இலையும் விழுந்ததையா 5 இலை மட்டும் உச்சியில நிற்கும் ஆமா அந்த 5 இலையும் அந்த அஞ்சலை இருக்கா அந்த 5 இலை இல்ல 5 இலை இல்லத்துக்கு ஆலமரத்துல இருக்கிறதை ஆனா எதுக்கு அந்த அஞ்சலை அதுதான் ஆடிலே வழிகொண்டாரே என் பெருமான் கோபாலன் 5 பஞ்சபூதங்களை அடக்கிய இலை அந்த இலை அம்மா ஆட்டா இல்ல இலைய உற வச்சுட்டா ஓ 5 இலையத்தை உற வச்சிய இந்த 1000 இலையும் மறுபடியும் ஒட்ட வைத்தான் எப்போ ஒட்ட வைக்கிறார் மாயவன் கோபாலக்கண்ணன் மறுபடியும் நாமத்தை சொல்லி அம்மா ஒட்ட வைத்தார் ஆமா ஏன ஓ எல்லா இலையும் எப்போ